إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னதமான கண்ணியமான மகத்துவமிக்க படைப்பினமாக மனித வர்க்கத்தை எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலிலே சிறந்த வழிகாட்டல் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள் உருவாக்கப்பட்டவைகள் கொண்டு வரப்பட்டவைகள் அனைத்தும் பிதஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகின் பால் இட்டு செல்லும் என எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவுக்கு முன்னால் கூறியதை நானும் உங்கள் முன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதையெல்லாம் எமக்கு தடுத்திருக்கின்றார்களோ, எந்த விடயங்களை செய்தால் நாளை மறுமையில் கஷ்டப்பட்டவர்களாக நஷ்டப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று எம்மை எச்சரித்திருக்கின்றார்களோ, நரகம் நுழைவீர்கள் என்று எம்மை எச்சரித்திருக்கின்றார்களோ, அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறும், மேலும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எந்த விடயங்களை செய்தால் நாளை மறுமையில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறியிருக்கின்றார்களோ, எந்த விடயங்களை செய்தால் சுவர்க்கம் நுழைவீர்கள் என்று நமக்கு ஆசையூட்டிருக்கிறார்களோ, அந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் இயலுமானவரை எடுத்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் பாவங்கள் நிறைக்கப்பட்ட ஒரு சூழலில் ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சைத்தானுடைய சூழ்ச்சிகள், சைத்தானுடைய தீண்டல்கள் அதிகரித்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, எம்முடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது என்ற தலைப்பினூடாக இன்றைய ஹுத்பா உரையை உரையாற்றலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன்
சுவர்க்கம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அந்த சுவர்க்கத்தை உண்மை என்று உணர்வானாக இருந்தால், சுவர்க்கத்தை உண்மையான என்று உணர்வானாக இருந்தால் அவன் இந்த உலகத்திலே வேறு எதையும் கணக்கெடுக்க மாட்டார்கள். ஃபிர்அவுனுடைய மனைவியை பாருங்கள், அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டால், ரப்பிபினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய அந்த சுவனத்திலே ஒரு வீட்டை அல்லாஹ்விடத்திலே, அவருடைய ரப்பிடத்திலே, நம்முடைய ரப்பிடத்திலே கேட்டார். என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கை சுவர்க்கமாகத்தான் இருந்தது, அவருடைய இலக்கு சுவர்க்கமாகத்தான் இருந்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு கஷ்டங்கள். அவருடைய வாழ்க்கை எதுவாக இருந்தது? சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஒரு கருப்பொருளாகத்தான் இருந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் ஜஹஸ ஜைஸல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த கஷ்டமான நேரத்தில் இந்த படையை தயார்படுத்துகின்றாரோ அவர் சுவனம் நுழைவார் என்று சொன்ன பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஓடோடி செல்கிறார்கள் தங்களுடைய வீட்டுக்கு சென்று தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற அத்துணை பொருட்களையும் கொண்டு வந்து குமிக்கிறார்கள். அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் தவிர வேற எதையும் விட்டு வரவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். என்ன காரணம்? அவருடைய காதுகளிலே ஓடிக்கொண்டிருந்தது ஃபலஹுல் ஜன்னா, அந்த படையை தயார் செய்பவர் சுவனம் நுழைவார் என்ற அந்த சுவர்க்கம் என்ற செய்தி அவருடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருந்தது. அதுதான் காரணம். சகோதரர்களே, அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுவர்க்கத்தை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சுவர்க்கத்தை நாங்கள் இலகுவாக அடைந்து கொள்ள முடியும், இந்த சுவர்க்கத்தை இலேசாக நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே எப்படி கேட்கிறான் தெரியுமா? எங்களை பார்த்து எப்படி கேட்கிறான் தெரியுமா? அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் இந்த சுவர்க்கத்தை இலகுவாக நுழைவீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? யாரை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான்? அன்றைய அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு ஏச்சுக்கள், அவ்வளவு அடிகளையும் பட்ட அந்த சஹாபாக்களை பார்த்தும் எங்களை பார்த்தும் கேட்கிறான். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் இலகுவாக இந்த சுவர்க்கத்தை அடைவீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து கேட்கிறான். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூடாக்கப்பட்ட கம்பிகளால் அவர்களுடைய உடம்புகள் வார்ந்தெடுக்கப்பட்டது. என்ன காரணம்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி என்கின்ற அந்த எண்ணம், சுவர்க்கம் என்கின்ற அந்த காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கருப்பொருள் தான் காரணம். சகோதரர்களே, அது மாத்திரமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். சுடு மணலிலே போட்டு இழுத்துச் செல்லப்பட்டார்கள். பாறாங்கற்களை அவருடைய உடல்களின் மேலால் வைத்து அவ்வளவு சோதிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த குறைஷி காஃபிர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே எதை கேட்டார்கள்? அந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிடு என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வெளியேறினார்களா? இல்லை சகோதரர்களே. நாங்களாக இருந்தால் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி இல்லாமன் ரஹிமல்லாஹ், அல்லாஹு தஆலா அருள் புரிந்தவர்களை தவிர தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி நான் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் என்று ஓடிவிடுவோம். சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? அஹதுன் 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 என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை நம்முடைய கையில் தந்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்கள் சகோதரர்களே, கண்ணீர் வடிக்க வேண்டும். அவ்வளவு கஷ்டங்களை பட்டார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி, இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். எப்படி தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கத்தில் நுழைந்ததற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்ததற்காக வேண்டி 2 கால்களில் 2 குதிரைகளை வைத்து கட்டப்பட்டு
அந்த குதிரைகளை 2 திசையாக ஓடச் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். 2ஆக பிளக்கப்படுகிறார். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு 2ஆக பிளக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி 2ஆக பிளக்கப்பட்டு அவருடைய உயிரை தியாகம் செய்கின்றார். சகோதரர்களே, அது மாத்திரமா, அம்மார் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் ஒரு ஷஹீதாகத்தான் மரணிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய தாயினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி சோதிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? மக்களுக்கு மத்தியில் அசிங்கமாக பேசப்படுகிறார்கள், மக்களுக்கு மத்தியில் நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அவருடைய சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் அம்புகளை கொண்டு குத்தி அவரை ஷஹீதாக்கின்றார்கள். எவ்வளவு தியாகங்கள் என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அப்படி தியாகங்களை செய்த, தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்த சஹாபாக்களை பார்த்தே அல்லாஹு தஆலா அம் ஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னah, நீங்கள் சுவர்க்கம் நுழைவீர்கள் என்று இலகுவாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று கேட்ட அல்லாஹ், நாங்கள் எம் கணம் சகோதரர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நான் என்ன தியாகம் செய்திருக்கிறேன், இந்த ஈமானை எனக்கு தந்ததற்காக நான் என்ன என்னுடைய வாழ்க்கையில் இழந்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அடிபட்டிருக்கிறேனா, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஏற்றுப்பட்டிருக்கிறேனா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஒரு ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறேனா? அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இப்ராஹிம், நான் முகம்மது, நான் இஸ்மாயில் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நமக்கு சுவர்க்கத்தை தரப்போவதில்லை. நான் அப்துல்லாவுக்கு பிறந்தவன், நான் அகமதுக்கு பிறந்தவன் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நமக்கு சுவர்க்கத்தை தரப்போவதில்லை. சகோதரர்களே, அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இஸ்லாத்திற்கான தியாகத்தை பாருங்கள், எம்முடைய சகோதரிகளுடைய தியாகத்தை பாருங்கள். ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்கிறது என்று வையுங்கள், அசருக்கு பிறகு ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த பயான் நிகழ்ச்சிக்கு எங்களுடைய எத்தனையோ சகோதரிகள் வருகை தருகிறார்கள் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10, ஒரு 15, 20 அதுக்குள்ளதான் எங்களுடைய பெண் மக்கள் சமூகம் தருகிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அருள் புரிந்தவர்களை தவிர ஒரு காணிவல் நிகழ்ச்சி நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு காணிவல் நிகழ்ச்சி நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மாலை 6 மணியிலிருந்து இரவு 2 மணியாக கட்டும். சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ சகோதரர்கள் போலி டிக்கெட்டுக்காக வேண்டி போலின் போடுகிறோம். ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 1 கிலோமீட்டருக்கு அங்கால போலின் காக்கிறோம். அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். எத்தனையோ புத்தகங்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது, அழகான வரலாறுகள் இருக்கிறது. படித்து நம்முடைய வாழ்க்கையில் பயன் பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அந்த சஹாபாக்களுடைய தான தர்மங்கள் எவ்வாறு இருந்தது என்று பாருங்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் வருகிறார், வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்றைய இரவுக்காக வேண்டி உணவு தேவை என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியிடத்தில் கேட்கிறார்கள், ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். கேட்டவுடன் அந்த மனைவி சொல்லிவிடுகிறார், எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ், எமக்கு உண்பதற்காகவும் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், என்னுடைய ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அந்த விருந்தாளிக்காக வேண்டி யாராவது இருக்கிறீர்களா உணவளிப்பதற்காக என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு அன்சாரி தோழர்
எழுந்து, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய விருந்தாளிக்கு உணவளிக்கிறேன் என்று அழைத்துச் செல்கிறார்கள். அழைத்துச் சென்று தன்னுடைய வீட்டு கதவை தட்டுகிறார்கள். தட்டியவுடன் மனைவி கதவை திறக்குகிறாள். மனைவியை பார்த்து கேட்கிறார் இந்த சஹாபி, அல்லாஹ்வினுடைய ஒரு விருந்தாளி, அல்லாஹ்வினுடைய தூதருடைய ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்காக வேண்டி என்ன உணவு இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மனைவி கணவனை பார்த்து சொல்கிறாள், பிள்ளைகளுக்காக மாத்திரம் இருக்கின்ற உணவை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த சஹாபி மனைவியை பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளை உறங்க வையுங்கள், பிள்ளைகளை உறங்க வையுங்கள், அந்த சாப்பாடுகளை கொண்டு வந்து இவருக்கு வையுங்கள், விளக்கை அணைத்துவிட்டு நாங்கள் உண்ணுவதை போன்று நடித்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துவோம் என்று சொல்லிவிடுகிறார். அதே போன்று மனைவியும் செய்கிறோம். பிள்ளைகளை உறங்க வைத்து விட்டு உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து வைத்து விளக்கையும் அணைத்து சாப்பாடுகளை எல்லாம் பரிமாறிக்கொள்கிறார்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களுக்கு தேவை இருந்தும் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்தவர்கள் அன்றைய சஹாபாக்கள் சகோதரர்களே. மறுநாள் காலையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியை அழைத்து சொல்கிறார், உம்முடைய இந்த செயலை பார்த்து அல்லாஹு தஆலா சிரித்துவிட்டு உம்முடைய இந்த செயலுக்காக வேண்டிய ஒரு குர்ஆன் வசனத்தையே இறக்குகின்றான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி தோழரை பார்த்து சொல்கிறார்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எம்முடைய தர்மம் விடயத்தில், தான தர்மம் விடயத்தில் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? எப்பொழுது கேட்டாலும் இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் இல்லை என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணம் என்று வந்துவிட்டால், தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணம் என்று வந்துவிட்டால் என்ன பெரிய ஹோட்டல் இருக்குதோ அதைத்தான் தேடுறோம், எப்படி லக்ஸரி ஹோட்டலில் இருக்கோ அதைத்தான் தேடுறோம். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, தங்களுடைய பேர்தே என்று, தங்களுடைய பிள்ளைகளுடைய பேர்தே என்கின்ற தினம் ஒன்று வந்துவிட்டால் தட்டு தட்டாக கேக் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் அப்படி கொடுத்து கேக்குகளை வாங்கி வெட்டக்கூடிய கேவலம் கெட்ட சமுதாயமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு துக்கப்படுகிறோம் நாங்கள். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அன்றைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் திருந்த வேண்டுமா இல்லையா? அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய மாளிகைக்காக வேண்டி ஒரு மாதத்திற்கு ஒரு 300 ரூபாய் எல்லா ஊர்லயும் சேர்க்கிறது. கேட்டு அலைய வேண்டும், நாளை வாருங்கள். மாதத்திற்கு 300 ரூபாய் கொடுப்பதற்கு இல்லையா சகோதரர்களே? கேட்டு அலைய வேண்டும், நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க. ஒரு 10 மாசம் எரிய சுப்ஹானல்லாஹ், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக மாத்திரம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நியத்தை வைத்துக் கொண்டு தர்மம் செய்கின்றாரோ, நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தஆலா அவனுடைய அர்ஷுக்கு கீழால் நிழல் கொடுக்கிறான் என்று சொல்கின்றான் சகோதரரே. அதை விடவும் தேவையா எங்களுக்கு? அல்லாஹ்வுடைய அந்த அரிசிக்கு கீழால் நிழல் கிடைக்கிறது, நிழலே இல்லாத அந்த நாளில். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக நாங்கள் அந்த தான தர்மத்தை செய்கின்ற போது ரகசியமாக வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, இன்ன ஸதகத்து சிர், இரகசியமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்கிறது, அந்த சதக்கா துத்ஃபிஉ கலபர் ரப்பி, உங்களுடைய இரட்சகனுடைய கோபத்தை இல்லாமல் செய்கிறது, உமது இரட்சகனுடைய கோபத்தை இல்லாமல் செய்கிறது இரகசியமாக கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தில் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பேர் முன்னாலே இருக்கணும், மெயின் ஸ்பான்சர்.
எங்களுடைய பேர் முன்னாலே இருக்கணும். தர்மம் செய்கிறோம் பேருக்காக வேண்டி. அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தான தர்மத்தினுடைய சிறப்பு எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் தர்மம் செய்து கொண்டே இருப்போம். சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் ஒரு மனிதர் குழப்பங்களோடு, மன அழுத்தங்களோடு, மனைவியோடு பிரச்சனை, பிசினஸில் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, சகோதரர்களால் பிரச்சனை, பெற்றோர்களால் பிரச்சனை, அப்படி பல பிரச்சனைகளோடு குழப்பங்களோடு இருக்கின்ற நேரத்தில் ஒரு மனிதன் தர்மம் செய்வானாக இருந்தால் அந்த குழப்பங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்குவான், உங்களுடைய மனதை நிம்மதிப்படுத்துவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல நாங்கள் நோய்களோடு இருந்தாலும் நாங்கள் தான தர்மங்கள் செய்கின்ற போது எம்முடைய நோய்களை அல்லாஹு தஆலா குணப்படுத்துவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மேலும் நாங்கள் தான தர்மங்கள் செய்கின்ற போது எங்களை கெட்ட மரணங்களில் இருந்தும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹு தஆலா 2 மலக்குகளை ஒவ்வொரு நாளும் காலையில் இறக்குவான். இறக்கியதுடன் அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், அந்த மலக்கிலே ஒருவர் சொல்லுவார், அல்லாஹும்ம அதி முன்ஃபிகா ஹலஃபா, உனது பாதையில் செலவழிப்பவர்களை நீ கண்ணியப்படுத்தி மகத்துவப்படுத்தி என்று சொல்லுவார்கள் ஒரு மலக்கு. அப்படி என்று சொன்னால், யார் ஒரு மனிதன் உன்னுடைய பாதையில் கொடுக்கிறானோ அவர்களுக்கு நீ மன நிம்மதியை கொடு. அந்த கண்ணியப்படுத்தி என்பதற்கான அர்த்தம் ஹதீஸ் துறை அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? உனது பாதையில் யார் கொடுக்கிறாரோ அவர்களுக்கு மன நிம்மதியை கொடு என்று அந்த ஹதீஸினுடைய அர்த்தம் இருக்கு. மேலும் உனது பாதையில் யார் செலவு செய்கிறாரோ, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் செலவு செய்கிறாரோ அவருக்கு நோய் இல்லாத சுபிட்சமான வாழ்க்கையை கொடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்றாரோ சிரமத்திலிருந்து, சிரமம் இல்லாத, கஷ்டம் இல்லாத, துன்பம் இல்லாத, கவலை இல்லாத வாழ்க்கையை கொடுத்து விடு என்ற அந்த அர்த்தம் தான் இந்த ஹதீஸுக்கு இருக்கிறது. சகோதரர்களே, எனவே அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 2 மலக்களில் ஒருவர் இப்படி கூறுவார். அடுத்த மலக்கு எப்படி கூறுவார் தெரியுமா? அல்லாஹும்ம அதிமு முன்ஷிகன் தலஃபா, அல்லாஹும்ம அதிமு முன்ஷிகன் தலஃபா. எவர் ஒரு மனிதன் கட்டி காக்கிறாரோ, இது நான் சம்பாதித்தது, இது நான் தேடியது, இது நான் கஷ்டப்பட்டு தேடியது, என்னுடைய வியர்வை சிந்தி தேடியது என்று யார் சேர்த்து வைத்துக் கொள்கின்றாரோ அவருடைய வாழ்க்கையில் நாசம் உண்டாகட்டும் என்று அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பொன்மொழியிலே கூறியதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் அந்த மலக்குகள் இறங்கி இப்படி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகிலே வாழுகின்ற போது நல்ல முறையில் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் பொருந்தி கொள்ளப்பட்ட முறையில் அல்லாஹ் எப்படி கூறியிருக்கிறானோ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டி இருக்கின்றார்களோ, அன்றைய சஹாபாக்கள் எப்படி கஷ்டப்பட்டார்களோ, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு தியாகங்களை செய்தார்களோ அவ்வாறு எம்முடைய வாழ்க்கையும் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே நீருலகிலும் நம் அனைவரை அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தில் நுழைவிப்பானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். முதலாவது ஹுத்பாவிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள்
எம்முடைய வாழ்க்கை எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். அதே தொடரில் அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபாக்கள் எங்களுடைய நபிமார்களிடத்தில் அழகிய நற்குணங்கள், நல்ல பண்பாடுகள், நல்ல பண்புகள் இருந்திருக்கிறது. சகோதரர்களே, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற நேரத்தில் சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், உமரே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நீதியாக நடந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு பயந்து நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் என்று அந்த சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். அதற்கு பிறகு அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி சொன்ன சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு பிரதேசத்திற்கு கவர்னராக நியமித்து விடுகிறார்கள். எம்முடைய தலைவர்களுக்கு, ஜனாதிபதிக்கு, எம்முடைய ஊர் தலைவர்களுக்கு, பள்ளி தலைவருக்கு, ஸ்கூல் நிர்வாகத்துக்கு நாங்கள் இப்படி ஒரு விடயத்தை செய்துவிட்டால், எம்முடைய ஜனாதிபதிக்கு நாங்கள் இப்படி ஒரு விடயத்தை நாங்கள் சொன்னால் என்ன செய்வார்? அடுத்த நாள் காலையில் ஆல் டெட் பாடி, ஆல் டெட் கதைச்சாரி. இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளி நிர்வாகி தலைவருக்கு ஒரு வார்த்தை நாங்கள் இப்படி ஒன்று செய்தால், இவன் யாராப்பா எனக்கு சொல்ல வார்த்தைக்கு ஆளை நிர்வாகத்திலிருந்து தூக்கியாச்சு. இப்படித்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரதேசத்திற்கு கவர்னராக சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். அவ்வளவு நற்குணங்களோடு, நல்ல குணங்களோடு, நட்பண்புகளோடு, பண்பாடுகளோடு வளர்ந்தார்கள் அன்றைய சஹாபாக்கள். அது மாத்திரமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு எஜமானுடைய மனைவி, அழகான ஒரு அரசி, தன்னை தவறான வழியில் நடத்தி கொள்வதற்காக வேண்டி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார்கள். நாங்களாக இருந்தால் தனியே வீட்டுக்குள்ள யாரும் இல்லை, கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு தனிமையில் இருக்கின்ற நேரத்தில் அந்த எஜமானினுடைய அரசி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைந்து கொள்வதற்காண்டி அழைக்கிறார்கள். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சகோதரர்களே, அப்ப நாங்க என்ன சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே? இன்றைக்கு விபச்சார விடுதிகளை தேடி செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இல்லாமன் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பொன்மொழியிலே கூறுகின்ற போது, அல்லாஹ்வினுடைய நிழலே இல்லாத அந்த நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய அரிசிக்கு கீழால் நாங்கள் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு அதில் ஒருவர் யார் தெரியுமா? ரஜுலுன் தலபத்து இம்ராஅத்துன் ذات منصب وجمال فقال إني أخاف الله. ஒரு குடும்பம் உள்ள ஒரு அழகான, பார்ப்பதற்கு ஒரு அழகான கவர்ச்சியான ஒரு பெண்மணி தனிமையிலே நாங்கள் இருக்கின்ற போது அழைக்கிறாள், தவறான முறையில் நடந்து கொள்வதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் ஃபகால இன்னி அஹாஃபுல்லாஹ், நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லிவிட்டு ஓரமாகி விடுகிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அந்த நாளை மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வினுடைய அரிசிக்கு கீழால் அல்லாஹு தஆலா அவனுடைய அரிசிக்கு கீழால் அவர்களுக்கு நிழல் கொடுப்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான குணங்கள், ஏராளமான தியாகங்கள், நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற பலதரப்பட்ட நிகழ்வுகள், வரலாறுகள் இருக்கின்றது. நாங்கள் படிக்க வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறாள். வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வலிப்பு நோய், காக்கா வலிப்பு நோய் இருக்கிறது,
அந்த நோய் எனக்கு ஒரு காக்கா வலிப்பு நோய் இருக்கிறது, எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள், என்னுடைய இந்த நோய் குணமாக வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே கேட்கிறார், உனக்கு இந்த நோய் குணமடைய வேண்டுமா அல்லது உனக்கு சுவர்க்கம் வேண்டுமா என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு சுவர்க்கம் தான் வேண்டும், ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறது, இந்த நோய் ஏற்படுகின்ற போது என்னுடைய ஔரத்துகள் எல்லாம் வெளியே தென்படுகிறது, அந்த ஔரத்துகள் என்னுடைய ஆடைகள் களையாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களுடைய ஔரத்துகள் வெளியே தெரியாமல் இருப்பதற்காக வேண்டி அன்றைய சஹாபி தோழியர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பிரார்த்தியுங்கள் என்று அந்த நோயோடு இருந்த அந்த சகோதரி, அந்த சஹாபி பெண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு எம்முடைய பெண்மணிகள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? நான் பாதையிலே செல்லுகின்ற போது அடுத்த மனிதர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வீடுகளிலிருந்து நறுமணங்களை அடித்துக் கொண்டு இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு உள்ளாடைகள் வெளியே தெரிகின்ற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய பெண்மணிகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிகள், அது மாத்திரமல்ல 2-3 குழந்தைக்குள்ள தாய்மார்கள் கூட இன்றைக்கு அப்படித்தான் அணியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சின்ஃபாரி மின் அஹ்லின் நார், 2 கூட்டத்தார்கள் நரகம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். அதில் ஒருவர் யார் தெரியுமா? தன்னை பார்க்க வேண்டும், அடுத்த ஆண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, முமீலாத்தும், தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாதைகளிலே அழகான முறையில் இறுக்கமான முறையில் தன்னை அலங்கரித்துக் கொண்டு செல்லக்கூடியவர் என்று சொன்னார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா, தங்களுடைய மனைவியை பாதுகாக்க வேண்டுமா, தங்களுடைய தாய்மார்களை பாதுகாக்க வேண்டுமா, அழகான முறையில் ஔரத்துகளை மறைத்துக் கொண்டு ஆடைகளை அணிய பழக்குபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா எங்களை கேட்பான். இதற்கெல்லாம் வழிவிட்டது யாரு? நாங்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? சகோதரர்களே, என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? எனவே அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாழுகின்ற குறுகிய காலத்திற்குள் நாங்கள் சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக வாழ வேண்டும். நல்ல பழக்கங்கள், நல்ல குணங்கள், நல்ல பண்பாடுகள், நல்ல பண்புகள் உள்ள நல்ல பிரஜைகளாக, நல்ல மனிதர்களாக, நல்ல புத்திஜீவிகளாக நாங்கள் வாழ வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும், சிறியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பெரியவர்கள் சின்னவர்கள் என்றே தெரியாது, அடே வாடா கூடா என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பிக்கிற இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை செய்வது, சிறியவர்களுக்கு எப்படி அன்பு காட்டுவது, கணவன் மனைவியுடன் எப்படி நடந்து கொள்வது, மனைவி கணவனுடன் எப்படி நடந்து கொள்வது, பிள்ளைகள் பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்வது, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்வது என்பதையெல்லாம் நபிகளாருடைய வாழ்க்கையிலும் அவருடைய தூதருடைய வாழ்க்கையிலும் அழகாக காட்டி தந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, லகத் கான ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருமறையாம் திருமறையில சொல்லி காட்டினான். லகத் கானத் லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று அல்லாஹ் தஆலாவுடைய அருமறையாம் திருமறையை சொல்லி காட்டினான். எனவே அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகிலே வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தை நல்ல முறையில், அழகான முறையில், அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லித்தந்த முறையில், அல்லாஹும் அவனுடைய தூதரும் வழிகாட்டிய முறையில் நாம் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமிஸ் ஸலாத்.